இன்னைக்கு டே 7 கால் லஞ்ச் பாக்ஸ் நீங்க பார்க்கலாமா. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெஜ் புலாவ் தான் பண்ணிருக்கேன். வெஜ் புலாவ்ல நான் என்னென்ன போடல அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கல, சும்மா நார்மல் ரைஸ் நம்ம ரைஸ் சேர்க்கிற மாதிரி அந்த ரைஸ் தான் சேர்த்து. பாஸ்மதி ரைஸ் இல்ல, அதனால தான் நான் சேர்க்கல. ஓகே, இதுல வந்து தேங்காய் பால் ஊத்தினா டேஸ்டா இருக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நார்மலா வந்து எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணாம பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு லைட்டா போட்டு மத்த எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வெஜ் புலாவ் மாதிரி பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்க சேவ் வச்சிருக்கேன். அதுக்கு மகி வந்து 2-3 வாரம் கறி 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 கறின்னு கேட்டு இருக்கான். அதுக்காக மகிக்கு கறி வச்சிருக்கோம். இன்னைக்கு சிக்கன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இது சிக்கன் கிடையாது, இது என்னன்னா மீன் மேக்கர் சிக்கன் மாதிரி இருக்கும். அதனால மகிக்கு சிக்கன் சொல்லி நாங்க ஏமா சிக்கன் தான் மகியே சிக்கன் தானே சிக்கன் வச்சிருக்கோம் மகிக்கு. ஓகே, அதுக்கடுத்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப அதிகமா கொடுக்கல, ஏன்னா சாதம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றது. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படியே வந்து ரைஸ் ஃபுல்லாமே சாப்பிட்டு வெஞ்சத்துல இருந்து எல்லாமே நேற்று நல்லா ஃபுல்லா சாப்பிட்டா. தட்டை அப்புறம் வந்து கிரீம் பிஸ்கட் வச்சிருக்கேன். அப்புறம் நேற்று மாதிரி இன்னைக்கு ஆப்பிள் தான், வேற ஃப்ரூட்ஸ் இல்ல, மலையில போய் வாங்கவும் இல்லையா, சரி ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு இதுதான் வந்து லஞ்ச் பாக்ஸ். உங்க பேபிக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன லஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா சாப்பாடும் சாப்பிடுறியா? ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ அங்க சாப்பிடாம அப்படியே வரும்போது சாப்பிடுங்க. ஓகே, அப்படியே வரும்போது